செந்தில் பாலாஜி விஷயம் என்பது அவருடைய தம்பி கைதாகிற மட்டும் ஒரு நிலை. கைதான பிறகு அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறாரா? இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலைக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும். செந்தில் பாலாஜி தேர்தல் பொருளாக இருக்க மாட்டார். ஆகாயம் நேர்களுக்கு ஒன்று புரிதலைக்காக சொல்லுகிறேன். தான் எழுதிய கடிதத்திற்கு எதிர்வினையாக திமுக அரசால் எழுதி கொடுத்த பேச்சு இருந்ததுனால் அதை படிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். திமுகவும் அதிமுகவும் கொஞ்சுகிறார்கள் அப்படின்னு நீங்க பயன்படுத்துறீங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. மு.க. ஸ்டாலினுடைய பி டீம் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஏன் அது? நரேந்திர மோடி வேண்டாம் என்றால் எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட முடியுமா? எது இருப்பினும் பாஜகவினுடைய முடிவு தான் கடைசி முடிவாக இருக்குமே தவிர அது திமுகவை எதிர்த்துத்தான் இருக்கும். 20ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. தமிழக அரசியலில் மாறுதல்கள் ஆரம்பிக்கும். 27ஆம் தேதியில் முடியும். 5ஆம் தேதி மார்ச் மாதம் தேர்தல் அட்டவணை வந்துவிட்டால் தமிழக அரசியலில் ஒரு பூகம்பம் கண்டிப்பாக வரும். ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம் 20 to 27 மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழக அரசியலில் வரும். வணக்கம் ஆகாயம் பாய்ஸ் நேர்களே. செந்தில் பாலாஜி விவகாரம் தேர்தல் பிரச்சனையாகுமா? தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது? பாஜக திமுக உரசல் தொடருமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். செந்தில் பாலாஜி விவகாரம் அப்படியே நமுத்து போயிட்டு இருக்கா? இன்னும் சூடா இருக்கா? யார் சொன்னாங்க நமுத்து போச்சுன்னு? நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் எதுவுமே நமுத்து போகாது. எதுவுமே தாஜாவா தான் இருக்கும். கொதிக்க இருக்கும். அப்பளாத்து எண்ணெயில் போட்டால் அந்த மாதிரி வரும். பப்படம் உளுந்து போல போதுங்க. நிஜந்தன் அது என்பவர் வீட்டில் நேற்று முன்தினம் ஐடி ரெய்டு நடத்தினாங்க. டெல்லியிலிருந்து 40 அதிகாரிகள் வந்து அந்த சோதனை நடத்தினார்கள். அது யாரை போல் தாக்கும்? அண்ணன் துரைமுருகனைத்தானே தாக்கும். 85 வயது இளைஞர், அவரைத்தானே அது தாக்கும். ஸோ ஆக மொத்தம் எதுவுமே நவுத்து போகாதுங்க. எல்லாம் சுட இருக்கும். செந்தில் பாலாஜி விஷயம் என்பது அவருடைய தம்பி கைதாகிற மட்டும் ஒரு நிலை. கைதான பிறகு அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறாரா? இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலைக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும். செந்தில் பாலாஜி தேர்தல் பொருளாக இருக்க மாட்டார். விடுதலை ஆவாரா? ஜாமீன் கிடைக்குமா? அது நாளைக்கு மறுநாள் நீதிமன்றத்தினுடைய நீதி. அது இத்தனை முறை ஜாமீன் மறுக்கப்பட்டாலும் அரிமா சுந்தரம் என்ற வக்கீல், மிக மிக சீனியர் சுப்ரீம் கோர்ட் வக்கீல், சென்னை கோர்ட்டில் வாதாடும் பொழுது என்னுடைய கிளையண்ட் அதாவது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விட்டார். இனி அவர் சாட்சிகளை குழப்ப மாட்டார். இத்தனை நாளைக்கு குழப்பிந்தாரா? அப்போ ஏன் 8 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டது? ஏன் 9வது முறைக்கு ஜாமீன் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? காரணம், காட்சிகள் மாறுகின்றன, தேர்தல் நெருங்குகின்றன, கட்சிகளும் மாறுகின்றன. செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தால் கோவை கொங்கு பகுதிக்கு சென்று தேர்தலில் முனைப்பாக மும்முரமாக பணியாற்றி திமுகவுக்கு வெற்றி தேடி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, கிடையவே கிடையாது. சில கண்டிஷன் போடுவாங்க. ஜாமீன் கொடுக்கும்போது சில கண்டிஷனை போடுவாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் போகக்கூடாது, பிரச்சனையாக்க கூடாது, சாட்சியத்தை கலைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கண்டிஷன். 5 கண்டிஷன் போடுவாங்க. தினம் சாயங்காலம் ஒரு எக்மூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கைத்து போட்டுவான்னு என்ன அர்த்தம்? ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரியா இருந்தவர், மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக 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 நெருக்கமாக இருந்தவர். டி.ஆர். பாலு திமுகவினுடைய பொருளாளராக இருந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்த பொருளாளர் செந்தில் பாலாஜி தானே. காரணம், அவர் மிக 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 நெருக்கமாக இருந்தார். ரொம்ப நிறைய மிக சொல்றீங்களே. டப் ఉంది சார். அசோக்குமார் அப்போ கைது உறுதிங்கிறீங்களா? என்னை பொறுத்து மட்டும் ஒரு 2 நாட்களில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக, அதாவது மார்ச் 5ஆம் தேதி வாக்கில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் அட்டவணையை பிரசுரிக்க முடியும். 2024 லோக்சபா தேர்தலுக்கு
அதற்கு முன்பாக அசோக்குமார் கைதானாலும் ஆகலாம் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை பிரிவினர் சொல்லுகின்றனர் என்னிடம். அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்காருன்னு. ஏதோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் அரெஸ்ட் பண்ணாத இருக்காங்க, என்னன்னு தெரியல. அது திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்க பலமுறை சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, பலமா இருக்கு. திமுகவை அசைக்க முடியாது இந்த தேர்தல். சரியா தவறா? தவறு. ஏன்? நிஜந்தன் ராஜகோபாலனுடைய ஒரு நேர்காணலில் நான் நிஜந்தன் சொல்லுவதை ஒப்புக்கொண்டால் அது தர்மம் அல்ல, அதர்மத்திற்காக நான் ஒப்புக்கொள்ளாமல் இல்லை. இருப்பினும் களநிலை அது மாதிரி இல்லைங்க நிஜந்தன். எத்தனையோ பேட்டிகள், எத்தனையோ கருத்து கணிப்புகள் இருந்தாலும் என்னுடைய யூகங்கள், எனக்கு வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன திமுகவிற்கு மிக மிக டஃப் ஃபைட்டாகத்தான் இருக்கும். மிக மிக நெருக்கடியில் தான் கொண்டு விடுவார்கள் நரேந்திர மோடி போன்றவர்கள். பாஜகவிற்கும் திமுகவிற்கும் நெரிசல், விரிசல், காதல், மோதல் என்னமோ சொன்னீங்க கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்ல. பாஜக என்பது திமுகவை அப்படியே சாப்பிடறதுக்கு தானே உட்கார்ந்து இருக்காங்களே. அவ்வளவு ஈஸியா கபலீகரம் பண்றது? 2024 பின் 2026 முன் அது கபலீகரம் என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்தால் எங்க இவ்வளவு நாள் நம்ம திமுக சவுண்ட் விட்டுட்டே இருந்தாங்களே, ராகுல் காந்தி தான் பிரதமர், ராகுல் காந்தி தான் பிரதமர், ராகுல் காந்தி தான் பிரதமர், ராகுல் காந்தி தான் பிரதமர். இந்த 2024 யார் பிரதமர் சொல்லவே இல்லை. யார் பிரதமர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யார் பிரதமர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யார் பிரதமர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னங்க நிஜந்தது இது? திமுக என்ற கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சொல்லாமல் மல்லிகார்ஜுன் கார்கே பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போங்க, யாரு மேகதாதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாமே. ஒரு ஓட்டு வர தமிழ்நாட்டில். அதனாலதான் பயப்படுறாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே பெயர் சொல்வதற்கு பயப்படுவதற்கு காரணம் அதுதான். ராகுல் காந்தி பின்னாடி போயிட்டாரு, யாருமே கிடையாது. இப்ப ஏன் மு.க. ஸ்டாலின் ஏன் யார் வரக்கூடாது என்பதை நிர்ணயம் செய்வோம் என்று சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்பயே சொல்ல மாட்டேங்கிறார். கேளுங்க பாப்போம். இந்த இப்போ திமுக சார்பாக வித் ரிலேஷன் டு டிஎம்கே தமிழ்நாட்டுல பாஜக என்ன தேர்தல் உத்திகளை கையாள போகிறது? வித் ரெஸ்பெக்ட் டு டிஎம்கே என்ன செய்ய போகுது? ஒரு கூட்டணி பெருசா அமைக்க போதா? 27ஆம் தேதி தெரிந்துவிடும். என்ன ஆகும்? நரேந்திர மோடி மூலமாக அது ஒரு பெரிய பூகம்பம் இருக்கிறது 27ஆம் தேதி அன்னைக்கு. என்ன பூகம்பம் வரும்? ரொம்ப நீங்க பூகம்பம் ரொம்ப பெரிய விஷயத்தை முன்வைக்கிறீங்க, ரொம்ப பெரிய ஒரு இமேஜ் முன்வைக்கிறீங்க. என்ன ஆகும் 27ஆம் தேதி பூகம்பம்? தமிழ்நாடு பொலிட்டிக்கல் எர்த்குவேக். என்ன ஆகும்னு சொல்லுங்க நீங்க. அது சொல்லிட்டுமா அப்ப விஷயம் 27ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணி பாருங்களேன். என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுங்களேன். ஒரு பூகம்பம் வருது, ஒரு இண்டிகேஷன் கொடுங்களேன். நரேந்திர மோடியினுடைய பார்வையில், நரேந்திர மோடியினுடைய கண் வரிசையில் மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான். சரி. ஆனா ஆளுநரை எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பந்தாடுற மாதிரி இருக்கு. எங்கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்க வேண்டாம், என்ன பயமுறுத்திட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்குறாரு. ஒன்னும் பயப்படுற மாதிரி தெரியலையே. அந்த தூக்குறது இன்னும் கொஞ்ச நாள்ல தூக்கிடுவாங்க, பாத்துட்டே இருங்க. யார தூக்குவாங்க? ஆளுநரே போயிருவாரோ பயந்துட்டு? பயப்படுறது என்ன இருக்குங்க? யாருக்குங்க பயப்படுறாரு? ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்கிறார். ஆளுநருக்கு பேச்சு சுதந்திரம் கிடையாதா? எழுதி கொடுப்பதைத்தான் படிக்க வேண்டும் என்றால் அவர் எழுதி கொடுத்தது அமைதி பூங்கா என்று எழுதி கொடுக்கிறார்கள் சட்ட ஒழுங்கில். ஆனால் ஆளுநரோ ஜனாதிபதி முர்முவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் பிரதிவாரம் எழுத கடிதம் என்ன என்று கேட்டால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதைத்தான் எழுதுகிறார். மத மாற்றங்கள் நடக்கின்றன, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஒடுக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும், எஸ்டிபியை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறார். அதற்கு நேர்மாறாக தயவுசெய்து நிஜந்தன், ஆகாயம் நேர்களுக்கு ஒன்று புரிதலைக்காக சொல்லுகிறேன், தான் எழுதிய கடிதத்திற்கு எதிர்வினையாக திமுக அரசால் எழுதி கொடுத்த பேச்சு இருந்ததுனால் அதை படிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஆனா கவர்னர் படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி, அது சட்டப்பேரவையுடைய பதிவேட்டில் அது ஏறிவிட்டது, அது பதிவு செய்யப்பட்டது, படிச்ச மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது ஒண்ணு செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமை பீடத்திற்கு மண்டையில் ஏறிவிட்டது தமிழகத்தின் ஆட்சியை பற்றி. அதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன செய்ய முடியும்? வைத்து பொறுத்திருந்து பாருங்கள்.
சரி. இந்த இந்த யுத்தி நீங்க சொன்னீங்க பெரிய பூகம்பம் வரும் அப்படின்ட்டு. ஏற்கனவே உங்களுடைய யூகத்துல, உங்களுடைய அனுபவத்துல நீங்க எந்த பேட்டியில சொன்னதுன்னா, நான் சொன்னேன் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க மறுத்தீங்க. இல்ல வாய்ப்பு இல்ல. பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னீங்க. ஒரு கூட்டணிக்கான கணக்கு என்ன பிஜேபி முன்வைக்க போகுது? யார உள்ள கொண்டு வர போகுது? யார வெளியேற்ற போகுது? அது உள்ள யார கவர போகுது? ஏன்னா கடை விரித்தாய் விட்டது. ஆனால் யாருமே உள்ள வரமாட்டேங்கிறாங்க. கதவுகள் திறந்து இருக்கின்றன பிஜேபியினுடைய கதவுகள். யாரும் உள்ள வர மாதிரி தெரியலையே. திமுக கதவுகள் மூடப்பட்டது. திமுக எல்லாம் வாங்க வாங்க டப்புனு கதவு மூடிட்டாங்கல்ல. அவங்க கதவு திறந்து வச்சாதான் உடையறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த கதவை மூடிட்டாங்கன்னா மீதி கட்சி எப்படிங்க வெளில வரும்? எடப்பாடி பழனிசாமி ஆழம் தெரியாத காலம் விட்டுருப்பாரு. அவருக்கு ஏதோ சமிக்கைகள் காங்கிரஸில் இருந்தோ வேறு கட்சியில் இருந்தோ விசிகாவில் இருந்தோ வந்தது. அவங்க எல்லாம் டைட்டா ஸ்டாலினை பிடிச்சுட்டாங்க. எப்பொழுது அந்த திமுக கதவு அடைத்து விட்டார்களோ, அதாவது சீல் பண்ணிட்டாங்களோ, அங்கேருந்து வெளில வர்றது கஷ்டம். இவங்களே உள்ள போறது கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது சமீப காலமாக கடந்த 3-4 நாட்களாக எனக்கு வரக்கூடிய செய்திகள், டெல்லியில் நான் சில முக்கியஸ்தர்கள் மூலமாக கிடைப்பது என்ன என்று கேட்டால், தமிழக சட்டமன்றத்தில் காதல் மோதல் கொஞ்சி கொண்டு இருக்கிறார்களே எடப்பாடியும் ஸ்டாலினும். அது என்னங்க புது கதை அது தமிழ்நாட்டுல? எப்ப என்னைக்கான வந்திருக்கிறது அது மாதிரி? ஏன் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? திமுகவும் அதிமுகவும் கொஞ்சுகிறார்கள் அப்படின்னு ஏன் நீங்க பயன்படுத்துறீங்க? அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? மு.க. ஸ்டாலினுடைய பி டீம் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களே, ஏன் அது? நரேந்திர மோடி வேண்டாம் என்றால் எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட முடியுமா? தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவிக்கு உதயகுமாரை உட்கார வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எப்படி சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய முடியும்? தான் எதிர்கட்சி தலைவர்னா கக்குவதற்குத்தானே எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள், முத்தம் கொடுப்பதற்கு அல்லவா? ஆக மொத்தம் அம்மையார் ஜெயலலிதா சொன்னது 100 வருடங்களுக்கும் ஆட்சியில் நான் பிடிப்போம் என்றெல்லாம் சொன்னாங்க. இங்க 10 மாசத்திலேயே கோட்டை விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஏங்க அது சிறுபான்மையர் வாக்கு வங்கியில திமுகவுக்கு போயிடும், அது அந்த பக்கத்தை ஏமாந்தாரு. இந்து வாக்குகள் இப்படி போயிடும் போயிட்டாரு. அவர் ஒரு திருசங்க சொர்க்க நிலையில் இருப்பதாகத்தான் அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள் டெல்லியில். ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவருக்கு. அவரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாவே எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி உதயகுமாருக்கு கொடுக்கணும், நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், பக்கத்துல இடம் கொடுங்கன்னு கேட்டாரு. ஓபிஎஸ் பிஜேபி சார்பாளராக நேரடியாகவே திரு மோடியோடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால ஸ்டாலின் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. எதுக்கு அந்த பிளேஸ் அவருக்கு, அவர் பின்னால போகட்டும், முன்னால உதயகுமார் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி சரிதானே? ஏன் தப்பு சொல்றீங்க? யாரு இல்லைங்களையே இந்த மாதிரியான சூழ்நிலையில் அது சரி. இது காரணம் என்ன என்று கேட்டால், மாண்புமிகு முதலமைச்சர் கூட எதிர்கட்சி தலைவர் சேர்ந்து உரிமைக்கு குரல் கொடுப்போம், பங்காளின்னு இருங்களா RSS பாரதி, விருந்தாளி பங்காளி வேற என்னவோ சொன்னார். அதெல்லாம் சொல்லிட்டு இருங்க. அதெல்லாம் ஏதோ நடக்குது உள்ள, கிச்சு 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 நடக்குது. எது இருப்பினும் டெல்லியில் உள்ள சில செய்தி துளிகளை நான் தங்களுடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். செய்தி துளிகள் என்ன என்று கேட்டால், நிஜந்தன் ஆகாயம் நேயர்களுக்கு ஜி.கே. வாசனை பேட்டி காண வேண்டும் என்று தான் நான் ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் நிஜந்தனிடம். காரணம் என்ன என்று கேட்டால், ஜி.கே. வாசன் தான் இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியிடம், அமித்ஷாவுடன், ஜே.பி. நட்டாவுடன் பேசிய பிறகு தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடி தொடர்பு கொண்டு இருக்கிறார். இருவருக்கும் இடையே 2 முறை சந்தித்தாகிவிட்டது. 4 முறை ஒரு எடப்பாடியினுடைய உறவினர் அமித்ஷாவுடன் பேசிவிட்டார். ஆக மொத்தம் அந்த சந்தி என்ன நடக்கிறது சங்கதி? ஜி.கே. வாசன் வெளிப்படையாக, ஜி.கே. வாசனை கேளுங்க, எனக்கு தெரியாதுங்க. இல்ல நீங்க உங்களுக்கு மூத்த பத்திரிகை, நீங்க உங்களுக்கு தெரியாத அரசியல்வாதிகள் இல்ல. நீங்க ஜி.கே. வாசன் பேச வாய்ப்பு இருக்கு, எல்லா தலைவர்களையும் பேசுவீங்க, நீங்க நட்டா வரைக்கும் எல்லார்ட்டையும் பேசுறீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? ஜி.கே. வாசன் ஒரு பாலமாக செயல்படுகிறாரா? ஆமா, பாலமாக, அதிமுக பாஜகவுக்கு பாலமாக. ஆமா. என்ன அதுல ரிசல்ட் போக போதான் தெரியும். 27ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. காரணம், 5ஆம் தேதி தேர்தல் அறிவித்து விட்டால், தேர்தல் தேதிகள் அதற்கு முன்னதாக 27ஆம் தேதி பிரதமர் சென்னைக்கு வரும் முறையில் டிஎம்கேலும் சரி, ஏடிஎம்கேலும் சரி, பாஜகவிலும் சரி, காங்கிரஸிலும் சரி, அந்தந்த மத்திய குழுக்கள் கூடி ஆலோசித்து, திமுக என்றால் அது துரைமுருகன், மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்றால் சில அவருடைய முக்கிய ஆப்த நண்பர்கள், வேலுமணி, அவங்க எல்லாம் சேர்ந்து உட்காருவாங்க, உதயகுமார் எல்லாரும் சேர்ந்துட்டு. இங்கே பாஜக பாத்தீங்கன்னா நட்டாவும் அமித்ஷா அவர்களும்
பிரதமரும் அவரும் சேர்ந்து கொண்டு முடிவெடுத்த பிறகுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இருக்கும். நிஜந்தன் அவருடைய துபாய் பயணம் நேற்றுதான் முடிந்தது. அதற்கு முன்னதாக மேற்கு வங்காளத்தில் ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்தது. அதன் மீது தியானம் சென்று விட்டது. ராஜ்யசபா எம்பிக்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பதனால் அவர்களுடைய கவனம் அங்கு சென்றது. இனி தமிழகம் பக்கம் திரும்பினால் அப்பொழுது ஜி.கே. வாசனுடைய தூது அது எப்படி இருக்கும் என்பது மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்வினையாக இருக்குமா ஆதரவாக இருக்குமா தெரியாது. அந்த தூது நீங்க நேரடியாக பாஜக அதிமுக இடையே அமித்ஷா எடப்பாடி இடையே வாசன் தூதுவராக செயல்படுகிறார். அதுல என்ன டீல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படியா, தேர்தலுக்கு பின்னால கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கறதா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அதை நோக்கி போகும்ல, அது எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நிஜந்தன் இரு பக்கங்களையும் அலசி ஆராய்ந்து, ஆகாயம் நேயர்கள் ராஜகோபாலனை விட நிஜந்தனை விட புத்திசாலிகள். நாம் இருவரும் பேசுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு கோடி காண்பிக்க முடியும். நம்முடைய கருத்து என்பது நாம் ஸ்பான்டேனியஸா பேசுறோம், எக்ஸ்டெம்பரா பேசுறோம். we don't have a scripted write up. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூறுவது 1 2 3 4. ஜி.கே. வாசன் தூதுவராக நட்டா அவரிடம் அமித்ஷாவிடம் பேசுவது 1 2 3 4. இதை என்னத்தையும் இணைத்து பார்த்தால் நிதிஷ்குமார் அவர்களை லாலு யாதவிடம் இருந்து மீட்டெடுத்து நிதிஷ்குமார் தான் பாஜகவினுடைய நேச்சுரல் அலை என்று நட்டா சொல்லக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புரிதலை உருவாக்கினார் ஜி.கே. வாசன். அதே சமயத்தில் ஜி.கே. வாசனிடம் எடப்பாடி பழனிசாமி அவர் கூறியது, அதிமுகவினுடைய 10 வாக்குகள் ராஜ்யசபாவில் இல்லை என்றால் சில மசோதாக்கள் பாஜகவினால் பாஸ் பண்ணி நிறைவேற்றி இருக்க முடியாது என்று கருதினார். அதற்கு எதிர்வினையாக பாஜகவிடமிருந்து சொல்லுவது, நாங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா 4.5 வருஷம் அவர் சீஃப் மினிஸ்டர் இருப்பது கஷ்டம். ஸோ இப்படி கருத்துக்கள் எதிர்வினை மோதுகை அப்படி இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு ஐடியா ஒன்று எவால்வ் ஆகும். திமுகவின்ற ஒரு தீய சக்திக்கு எதிர்வினையாக ஒரு கூட்டமைப்பு அமைத்து அதில் ஏன் அனைத்து பேரும் ஒரு குடை நிழலில் அம்பரலா அலையன்ஸ் இருக்கக்கூடாது என்பதை பற்றி கூட ஜி.கே. வாசன் கருத முடியும் என்பது என்னுடைய கருத்துங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 எவ்வளவு முக்கியமோ அத்தனை முக்கியம் 2026 கூட. 26 தான் அவருக்கு முதல்ல முக்கியம், 24 விட, அப்படித்தானே? அப்படி ஒரு விதத்தில் பார்த்தால் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு லோக்சபா ஸ்டேக்கே இல்லைங்க. மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கு. காரணம் அவர் துணை பிரதமராக வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. ஸோ அதனால 2 பக்கமும் நம்ம பேசிட்டோம். ஜி.கே. வாசன் அவருடைய சூழ்நிலை, அவருடைய சங்கட நிலை, அவருக்கு குஷி நிலை எல்லாமே புரிகிறது. எது இருப்பினும் பாஜகவினுடைய முடிவு தான் கடைசி முடிவாக இருக்குமே தவிர அது திமுகவை எதிர்த்துத்தான் இருக்கும். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கவே இருக்காது. 2024க்கு பிறகு எப்படி அதிமுக தத்தளித்ததோ இந்த 2 மாதங்கள் 3 மாதங்கள், அதே மாதிரியான நிலைமையை நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 2024க்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள் செய்யவில்லை என்றால் நான் நிஜந்தனுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற உறுதிகளை தருகிறேன். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா, நீங்க தொடர்ந்து கலந்துக்கணும், மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் போய் சேரணும். சொல்ற ஒரு பேச்சு அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஸ்ட்ராங் வியூ இருக்குன்னு சொல்றேன் நான். இல்ல, அரசியல் எது வேணாலும் மாற்றம், அரசியல்வாதிகள் எந்த நிலைப்பாடுகளும் எடுப்பார்கள், அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஏபிசிடி யார் வேணாலும். அதை நான் வாபஸ் பெறுகிறேன். அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் மாறுவாங்க, பத்திரிகையாளர்கள் ஒண்ணே ஒன்று, நிஜமான ஆத்ம சகோதரர் நிஜந்தன் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நான் அவசரமாக சொல்லி இருந்தால் கூட ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் திமுக எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் என்று உணர்த்துவதற்காகத்தான் சொன்னேனே தவிர நான் ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நான் திருப்ப பெறுகிறேன். அதுதான் எனக்கு மரியாதை, நிஜந்தன் மீது இருக்கக்கூடிய மரியாதை. ஐயா, நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி சொன்னீங்க. நேரடியாக எடப்பாடி திரும்ப சொல்றாரு, பிஜேபியோட கூட்டணி கிடையாதுங்க, எங்கட அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி இணைவாங்க இப்போ?
தர்ம சங்கடமான நிலைமை. இந்த எடப்பாடியும் தான் கேட்கணும். ஏன் என்றால் ஒரு சமயத்துல கதவை திறந்து வச்சிருக்காங்களே, ஏங்க அது மெயின் கதவை மூடிட்டாலும் ஜன்னலால சைட் டோர்ல பார்த்துட்டே இருக்காரு, ஏன் இது எங்க நம்ம ஒரு தாங்களும் நீண்ட நாளாக தமிழக அரசியலை பார்த்து கொண்டு வருபவர். நான் 1967 பார்த்து கொண்டு வருபவன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நோக்கிய பிரச்சனைகள் 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தினால் சிறுபான்மையர் வாக்கை நம்பித்தான் அவர் பாஜகவை விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு, அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய ஆத்திரம் என்ற 2வது குற்றச்சாட்டு, 3வது குற்றச்சாட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய ஐடி பிரிவினர்களுடைய ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் மத்திய பாஜக சொல்லுவது என்ன என்று கேட்டால், நாங்க தானே எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கோரிக்கையின் பேரில் தானே சில கைதுகளையும் என்போர்ஸ்மெண்ட் சில பேப்பர் எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்காருங்க, சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அந்த பேசிஸ் தேர் வாஸ் என்கொயரி, டீடைல்டு என்கொயரி. அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் ஏன் பிரிந்தார்கள்? அது இவர் பொக்கே கொடுத்தாருங்களே சார் 3 மாசத்திற்கு முன்பாக நரேந்திர மோடிக்கு. அவருடைய இடது பக்கத்தில் அமர்ந்து வைத்து அழகு பார்த்தார்களே பாஜகவினர், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி. ஆக மொத்தம் பாஜகவினர் கருதுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்து விட்டார், he backstabbed us என்று ஒரு ஆங்கிலத்தில் சொன்னார் ஒரு மூத்த தலைவர் என்னிடம். மன்னிச்சிருவாங்கல்ல? மன்னிச்சிருவாங்க. ஏங்க நிதிஷ்குமாரே மன்னிச்சாச்சு, சந்திரபாபு நாயுடு மன்னிச்சாச்சு, உத்தவ் தாக்கரே கூட கையெடுக்கிறாரு. இப்ப பாருங்க பரூக் அப்துல்லா வேற சொல்றாரு நாங்களும் வரோம் கதவை தட்டுறாரு. சோ ஆக மொத்தம் இந்தி கூட்டணி உடையும் பொழுது திமுகவின் உடைமை என்னவாக இருக்கும்? அதை நாம் ஏன் விவாதிக்க கூடாது? எடப்பாடி பழனிசாமியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோமே, திமுகவை பற்றி பேசியாக வேண்டும். திமுக தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன பிரயோஜனம் இருந்து? என்ன பிரயோஜனம்? ஆல் இந்தியாவில் என்ன செய்ய முடிஞ்சது கடந்த 10 வருடத்தில்? திமுக எம்பிக்கள் 39 பேர் என்ன சாதனை செய்தார்கள் இந்த 10 வருடத்தில்? ஒண்ணுமே கிடையாது. அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், நான் 2 பேரையும் சொல்றேன். 8 கோடி தமிழ் மக்களுக்கு நரேந்திர மோடி செய்தது அதிகமே தவிர இந்த அதிமுக திமுக எம்பிக்கள் செய்தது குறைவு. மற்ற கட்சி நிலைமை என்ன? முக்கியமாக தமிழ்நாட்டுல சிறு கட்சிகள், நீங்க 5 கட்சிகளை நாம் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறு குறு கட்சிகள், அதாவது மாவட்ட கட்சிகள் என்று தரக்குறைவாக பேசவில்லை. அது அந்தந்த மாவட்டத்திற்கு அதிகமாக அவருடைய செல்வாக்கு கிடையாது. பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி, அதையும் தவிர பாட்டாளி மக்கள் கட்சி, அதையும் தவிர உங்களுக்கு சீமான் தான் சொல்லிட்டோமே நம்ம, விடுதலை சிறுத்தை கட்சி, இதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா அவங்களுடைய எதிர்காலம் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கதவு தட்டுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்கள் இன்று காலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அனைத்து 39 தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தை எனக்கு கொடுக்கவும், டிடி வித்யநகரனுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்னத்தை கொடுங்கள் என்று புது சின்னத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு. சோ அது அந்த ஒரு சிறு கட்சிகளுக்கெல்லாம் அதிமுகவினுடைய பாஜகவின் நெருக்கிறதா வெளியே போகிறதா என்ற தர்ம சங்கடம் 3 கட்சிகளுக்கு இருக்கிறது. விஜயகாந்த் கட்சி, டாக்டர் ராமதாஸ் கட்சி, ஜி.கே. வாசன் கட்சி. இவங்க 3 பேரும் அதிமுக இருப்பாங்களா பிஜேபியோட இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். அங்க வெயிட் அண்ட் சீ தானே. பாமக அதிமுக கூட போக வாய்ப்பு இருக்குல்ல? அப்போ தமிழ்நாட்டுல அதிமுக நம்புவாங்களே பாமக? என்ன ஸ்டாலினோட கிட்ட இருக்காங்களே அதிமுக. கடுமையா விமர்சிக்கிறாங்களே, பல விஷயங்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா பாமக இடம் இல்ல, திமுக இடம் இல்லை. கடுமையாக விமர்சித்தாலும் கடுமையாக காதலும் செய்கிறார்களே. டோர் க்ளோஸ்ட் இல்ல, பாமகவுக்கு டிஎம்கே டோர் க்ளோஸ்ட். ஜன்னல் திறந்து வச்சிருக்காங்க இல்ல, ஜன்னல் வழியா சாவி போட்டா டோர் திறக்குது. இது என்ன இருக்குதுங்க? ஆனா இந்த தேர்தல வாய்ப்பு இல்ல, அதையும் எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. ஜெயந்தன் இன்னும் டைம் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் இருக்கு.
சார் எக்ஸாக்டா சொல்லட்டுமா சார்? நீங்க வாயை கலர்றீங்க நிஜந்தன். நீங்க வாயை கலராதீங்க நிஜந்தன், நான் கோவப்படுவேன் நிஜந்தன். சொல்லுங்க. 20ஆம் தேதி எழுதி வச்சுக்குங்க. தமிழக அரசியலில் மாறுதல்கள் ஆரம்பிக்கும். 27ஆம் தேதியில் முடியும். 5ஆம் தேதி மார்ச் மாதம் தேர்தல் அட்டவணை வந்துவிட்டால் தமிழக அரசியலில் ஒரு பூகம்பம் கண்டிப்பாக வரும். ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம் 20 to 27 மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழக அரசியலில் வரும். கை கொடுங்க. Handshake, let us do handshake. Yes. மோடி வரும்பொழுது பெரிய பூகம்பம். You understood the point very well. அதனால்தான் எல்லாருமே e-commerceங்கறாங்க, e-transactionங்கறாங்க, அது டைரக்ட் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர்ங்கறாங்க. ஆனால் நிஜந்தனும் ராஜகோபாலனும் எதிர்முதிரமாக கனெக்ஷன், ஹேண்ட்ஷேக் பண்ணது இதான் முதல் தடவை. இன்னும் பல செய்திகள் சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்கும், பூகம்பம் வெடிக்கும் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. என்ன ஆகுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிய வைத்தமைக்காக திரு ராஜகோபாலன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.